இசை தமிழ் நீ செய்த அருண் சாதனை. இசை தமிழ் நீ செய்த அருண் சாதனை. இந்த இல்லமே எனக்கு என்னமா அதெல்லாம்? அந்த புள்ள எவ்வளவு பக்தி சிட்டையோட உங்க அப்பா படத்துக்கு பூஜை பண்றா பாத்தியா? இப்படி ஒரு நல்ல புள்ளை வெளியே போய் சொல்றியே. இது பக்தி பாட்டு இல்லம்மா, சினிமா பாட்டு. மூஞ்சி பாத்தியா? இடையில மியூசிக் வேற கொடுக்கறா. அது என்ன கொடுக்கறாரா என்னமோ. நீ இருக்கியே ஒரு நாளாவது உங்க அப்பா படத்துக்கு கூட பக்தியோட பூஜை பண்ணிருக்கியா? அம்மா சரி, இனிமே உங்ககிட்ட பேசி பிரயோஜனமே இல்ல. அந்த ஆள் கிட்ட நானே நேரடியா பேசுகிறேன். ஊருக்கு பழி நேர்ந்தால் உனக்கு எனக்கு அழைத்தீர்களா? எங்க அப்பா படத்துக்கு பூஜை பண்றதுக்கு நீங்க யாரு? வெளியே போங்க. தகப்பம் இல்லாத புள்ளனா இவர் என் தகப்பனா நினைச்சு பூஜை பண்றேன். தப்பா? இந்த வீட்டுக்குள்ள எங்க அம்மா உங்களை விட்டாங்க பாரு, அதான் பெரிய தப்பு. எனக்கு பெரும் சோதனை இசை தமிழ் செய்த அருள் சாதனை. தொட்டால் பூ மலரும் தொடாமல் நான் ஆனை பகவானே ஆதி முதலான போனே பானை வயிற்றோனே. ஏண்டா லொல்லு, ஒரு நாளைக்கு நீ எத்தனை மூட்டை அரிசி காலி பண்ணுவ? முறைக்காத காத்து பிடிங்கி விட்டுருவேன். ஏய், இந்த பக்கெட்ல கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா. போடாங்கறல போட்டா இந்த மகிழ்ச்சாமி கவுண்டர் பார்த்து போடாங்கறியா? உன்னை பஞ்ச நக்கம் என்ன குத்த வேறடா? இப்போதான் குத்த போறேன். பாவி அம்மா, இங்க கொஞ்சம் வாங்களே. தம்பியை போட்டு இந்த ஆள் அடிக்கிறான். ஏய், ஆளுகளை மூஞ்சி போட்டு போடுவேன். போனா போகுது, ஆம்பளையாச்சேன்னு கொஞ்சம் விலகி போனா நீ ரொம்ப ஓவரா போற. தள்ளு, வாடா. உன்னை நான் சும்மா விட போறதில்ல. ஐயோ, என்னடி இதெல்லாம்? வேண்டாம். ஐயோ வேண்டாமா சாரதா, வேண்டாம். சொன்னா கேளுங்க. வேண்டாம். என்னடி ஐயோ போச்சு. போச்சு. பெட்டி பெட்டி படங்க படாரு. பெட்டி விடு. ஐயோ போச்சு. ஏமண்டி இது क्या गलाटा होता है? பாத்திரம் பாத்திரம் மாத்தாய். நீ சும்மா யோ நாராயணா. என்னங்க? உங்க பொண்டாட்டி கொஞ்சம் வர சொல்லுங்க. உங்க புருஷனை கொஞ்சம் வர சொல்லுங்க. என்னயா? யோ உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? பக்கத்து வீட்டுல ரகல நடக்குது. வாயா போய் பாப்போம். அதே நான் அந்த பசங்களை ஸ்கூலுக்கு கூட்டி போனோம். பத்துமா வேற ஆளை பாரு. அடி உள்ள என்ன நழுவிட்டாங்க. ஏமண்டி आप जाइए. என்னமா நீ பெரிய பெரிய பாத்திரமா வருது. आप जाइए बोल. அப்பா திருட்டுமா? சாரதா கொண்டாடி வேண்டாம். ஐயோ அப்படி மாசு ஐயோ போச்சு. உங்களை ஜி வேற ஆளை பாத்துட்டு எப்படி பலி விடுறேன்னா அம்மா. ஐயோ என்ன நீ அப்பல இருந்து கல்யாணம் பண்ணிட்டு இருக்க? என்ன நினைச்ச? கேட்க ஆளே இல்ல நினைச்ச நீ? ஏன் வீடு ஏன் ப்ராப்பர்ட்டி குறுக்கு எவனாவது வந்தீங்க சீவிடுவேன். சீவிடு என்ன சலூன வச்சிருக்கீங்க? நகலன ஆம்பளை நினைச்ச என்ன நினைச்ச? பாருங்க நான் பேசிட்டு இருக்க, உள்ள போறான் பாருங்க. என்ன நீ சும்மா இருக்கீங்க? உள்ள கோடி பிடிச்சு வெளிய தள்ளுறாங்க. டேய் வெளிய வர நீ. நான் பேசிட்டு இருக்க, உள்ள போறாங்க. என்ன கேட்காம பொட்ட பையங்க இல்லைங்க. நான் சும்மா வேண்டாம் சொன்னா கேளு. வேண்டாம் விடு. சும்மாருமா நீங்க ஒரு கத்தி இருக்குமா? கத்தி என்ன வேணும்ன்றீங்க நீங்க? ரத்தம் பார்க்காம விட்ட போறது இல்லைங்க. டேய் வெள்ளவாடா, நீ உன்னை சீவிடுற சீவி என்ன நினைச்சிட்டு இருக்கா? என்ன? ஆமா, அந்த ஆளை சும்மா விடக்கூடாது. விட்டவன் வெளில வந்து நான் பாத்துக்கிறேங்க. இந்த மாதிரி எவ்வளவு பேரை பார்த்தாலும் என்னமோ என்கிட்ட தகராறு பண்றவன் இவன் யார்? இது ஒரு பிரச்சனை. இது சண்டை போட்டுதான் முடிச்சுக்கணுமா? ஏமா அனாவசியமா இதுக்கெல்லாம் என்ன கூப்பிடுற? நீ லலிதா கூப்பிட்டியா? பப்ளி மாஸ் அதெல்லாம் போய் எடுத்துட்டு வா. போடா. ஜி இது क्या गलाटा होता? ஒண்ணு இல்லம்மா, நம்ம நினைக்கிற மாதிரி ஒண்ணு இல்ல. கலாட்டா இந்த ஆள் பண்ணல. இந்த சாரதா போடுதான் வர வர 80 இந்த ஆள் என்கிட்ட எவ்வளவு அன்பா பழகிறான் தெரியுமா? வெரி நைஸ் பலோ. हम எல்லாத்தையும் देखा. எல்லாத்தையும் பாத்துட்டியா? வெள்ள சொல்லாத, ஒரு கை கொடு. பாத்து போயிட்டு போவா. என்னடா நடிகற? சீக்கிரமா எடுத்துட்டு வா. ஸ்கூல் தயார்ப்பா. பேசாம வாடி. இந்த ஸ்கூல் திறந்திருக்கிறதுக்கு போலாம் வா.
ஏ மிஸ்டர் வழிய விடு. யோ நான் குளிச்சதுக்கு அப்புறம் நீ குளிச்சு தொலைக்க கூடாதா? முடியாது, அனாவசியமா வெயிட் பண்ணாத. நான் குளிச்சிட்டு வர்றதுக்கு 3 மணி நேரம் ஆகும். என் வீட்டுல என் பாத்ரூம்ல என் இஷ்டப்படிதான் குளிச்சிட்டு வருவேன். வா வா. என்னக்கா இந்த ஆளோட தொல்லை தாங்க முடியலடா. 3 மணி நேரம் கழிச்சுதான் வெளியே வருவானா. எனக்கு ஆபீஸ்க்கு நேரம் ஆச்சுடா. டேய் பப்ளி மாசு, உங்க அக்காவை மரியாதை கொடுத்து மரியாதை வாங்க சொல்லு. அவ்வளவு கஷ்டமா இருந்தா வீட்டை காலி பண்ணிட்டு போங்களேன். யோ அந்த ஆசையை உன் மனசுக்குள்ளேயே வச்சுக்கோ. மரியாதையா பாத்ரூம் விட்டு வெளியில வாயா. ஐயோ என்னது, உடம்பு பூரா சோப் போடுறதுக்கு அப்புறம் பைப்ல தண்ணி நின்று போச்சு. ஐயோ யாரது வெளியில கொஞ்சம் மோட்டர் போடுங்க, பைப்ல தண்ணி வரல. அது ஏ மிஸ்டர், இது குழந்தைகள் படிக்கிற டைம். கொஞ்சம் தொல்லை பண்ணாம இருக்கீங்களா? நோ நோ, இது நான் பாடுற டைம். 7 to 7:30. இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் நான் பாடிக்கிட்டு தான் இருப்பேன். கொஞ்சம் நிறுத்துறீங்களா? அவ்வளவு சிரமம் இருந்தா வீட்டை காலி பண்ணிட்டு போங்களேன். என் வீட்டுல ஏன் இஷ்டப்படி நான் பாடிட்டு தான் இருப்பேன். என்னமாச்சு? கேக்குறதுக்கு நமக்கு யாரும் இல்ல நினைச்சுக்கிட்டு தானே அந்த ஆள் நம்மள இப்படி தொந்தரவு பண்ணிட்டு இருக்கான். என்னடி ஆச்சு சொல்ல? 2 நாள் மட்டும் இங்க தங்குறேன்னு சொன்னப்போ நீங்க நம்புனீங்களே, இப்ப என்ன ஆச்சு? என்னமாச்சு? வழியில நடக்க விட மாட்டேங்கிறான், ஆபீஸ்ல உட்கார விட மாட்டேங்கிறான், இப்போ வீட்டுக்குள்ள வர விட மாட்டேங்கிறான். ஆம்பளை துணை இல்லாத இந்த வீட்டுல வயசு பொண்ணுங்களை தனியா வச்சுக்கிட்டு நான் என்னதான் பண்ண போறேனோ ஆண்டவா. அம்மா நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? நமக்கு ஆம்பளை துணையா இல்ல? பாம்பேல இருந்து தாமோதர மாமாவை வரவழைச்சு இந்த தடியனுக்கு செமத்தியா உத கொடுத்தாதான் இவன் சரிப்பட்டு வருவான். தாமோனியா வேண்டாண்டி, தாம பொல்லாதவன், எப்ப பார்த்தாலும் வெட்டு குத்துன்னு அலையிறவன். அதனாலதான் அவரை இங்க வரவழைப்போங்கிற. அதனால எங்களுக்கு மன நிம்மதியே இல்ல மாமா. நீங்க கண்டிப்பா இங்க வந்தாகணும். இந்த முரடனை வீட்டை விட்டு துரத்திட்டு தான் நீங்க திரும்பி போகணும். நிச்சயமா நீங்க வருவீங்கிற நம்பிக்கையோட நாங்க காத்திருக்கோம். இப்படிக்கு சாரதா. இதுவரை 17 கொலையை நடு ரோட்ல செஞ்சு பம்பாய் நகர போலீஸையே நடுநடுங்க வச்ச எங்க மாமா தாமோதரன் உடனே புறப்பட்டு இங்க வர்றாரு. எங்களுக்கு தொல்லை கொடுக்கும் ஆசாமியின் கழுத்தை சீவி கொல்ல பக்கம் மெரிய வர்றாரு. உயிர் மேல ஆசை இருந்தா இந்த இடத்தை விட்டு போய்விடுவது நல்லது. தாமோதர் மாமா அவ்வளவு பயங்கரமான ஆளா? என்ன 20 பேர் ஒன்னா வந்தா கூட நம்ம மாமா ஒரே கையால சமாளிச்சவராச்ச. குங்ஃபு, கராத்தே, ஜூடோ இதெல்லாம் அவருக்கு அத்துப்படி. மாமா வந்ததும் பாரு, அந்த மாங்காமடைய ஹவுஸ் ஓனர் மயில்சாமி கவுண்டரை பீஸ் பீஸா கிழிக்க போறாரு. இந்த மயில்சாமி ஒண்ணு பயந்தா ஒளி இல்ல, சும்மா பம்பாயில இருந்து மாமா வரான்னு பூச்சி காட்டாத. பூச்சி காட்டுனா இல்லையான்னு அவர் வந்ததுக்கு அப்புறம் தெரியும். பம்பாயில இருந்து புறப்பட்டதா தந்தி வந்துருச்சு, கத்தி இடுக்கட்டியோட வராரு. இவ கவுண்டர சொல்றேன்னு தப்பா நினைக்காத. உயிர் மேல ஆசை இருந்தா இப்பவே இந்த வீட்டை விட்டு கிளம்பிரு. அம்மா, அக்கா,
நீதான் மயில்சாமி கவுண்டரா? ஆமா, என்ன தெரியுதா? இப்பதானே பாக்குறேன். ரொம்ப பழைய ஆளு. அடி தடினாலும் சரி, வெட்டு குத்துனாலும் சரி, நமக்கு தனி பேரு, அலாதி மரியாதை. इन बातों में हमारा नाम बहुत मशहूर है, समझे? உன்னை நல்லா கவனிக்கணும்னு சாரதா லெட்டர் எழுதி இருந்தா, அதுக்காகத்தான் வந்திருக்கேன். உன்னை எப்படி கவனிக்கிறது நான் இன்னும் முடிவெடுக்கல. வெளியே போறியா? போயிட்டு வா, கதையை விட்ட இடத்துல இருந்து தொடருவோம். சம்ஜே? சல்றே? சார், இன்னும் ஒரு வாரத்துல இவங்க வீட்டை காலி பண்ணலன்னா கிராமத்து வீடு ஏலத்துல போயிடும். ஆமா, அவங்களெல்லாம் அடிச்சு விரட்டுறதுக்கு திட்டம் போட்டியா? போட்டேன் சார். ஆணி பேர் அசைச்சா மரமே சாஞ்சிடுன்னு நினைச்சு குழி தோண்ட ஆரம்பிச்சேன். குழிக்குள்ள இருந்து பூதம் புறப்பட்டிருக்கு. பூதமா? உள்ளூர் பூதமா வெளியூர் பூதமா? வெளியூர் தான், பாம்பே பூதம். 6 அடி வருஷம் 4 அடி அகல, பார்க்க பயங்கரமா இருக்கு. ஓ, தாதர் எக்ஸ்பிரஸ் கஷ்டப்பட்டு புடிச்சு வந்திருக்கு போல இருக்கு. ஏன் சார், என்ன பண்றதுன்னு தெரியாம நான் முடிச்சிட்டு இருக்கேன். உங்களுக்கு கிண்டலா இருக்கா? கிண்டல்லையா? ஒரு விஷயம் மாத்திரம் சொல்றேன், நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோ. அந்த வீட்டை நீ காலி பண்ணாலோ விட்டு கொடுத்தாலோ திரும்ப அந்த வீடு உனக்கு கிடைக்காது. அது எனக்கும் தெரியும் சார். பிரச்சனைக்கு ஏதாவது வழி சொல்லுங்கன்னா கிளாஸ் அடிச்சிட்டு இருக்கீங்க. இது அடிக்கலைன்னா என் பொண்டாட்டி என்ன அடிப்பாயா? ஊர்ல இருந்து இப்ப வண்டி ஏறிட்டா, வந்துருவா. இப்போ நீ சொன்னிய பாம்பே பூதம்னு, அதை விட பெரிய பூதம் என் பொண்டாட்டி. பொண்டாட்டிக்கு பயந்து தண்ணி அடிக்கிறீங்களா? பயப்படாம இருக்கிறதுக்கு தான் இந்த தண்ணி. தம்பி மயில்சாமி, என்ன நீ பயப்படுறியா? பயப்படாத, நான் கொஞ்சம் வீக்கு. என் பொண்டாட்டி வந்து ஏடா கோடமா ஏதாவது கேட்டா தைரியமா பதில் சொல்றதுக்கு தான் இந்த மருந்து. அப்போ இதை சாப்பிட்டா யாரையும் தைரியமா எடுத்து நிக்கலாமா? இவ்வளவு சட்டம் பேசுறிய, இது கூட தெரியாம குழந்தை மாதிரி இருக்கிற. இத போட்டா யமனை கூட எதிர்த்து பேசலாம். இது அடி. இது பத்தாது, நானே அடிச்சிடறேன். அப்பா, இந்த போற வழியில 9ஆம் நம்பர் கடை இருக்கு, போய் ஃபுல்லா ஏத்திக்கிட்டு அந்த பாம்பேக்கார முன்னால போய் நெல்லு. டிக்கெட் எடுக்காம வண்டி ஏறிடுவான் அவன். காதலிலே தோல்வியுற்றான் காளை ஒருவன். ஆமா, காளை ஒருவன். ஐயோ, காளை ஒருவன். வாழ்க்கையிலே தோற்று விட்டான் அண்ணன் ஒருவன். ஆமா, அண்ணன் ஒருவன். எங்க அண்ணன் ஒருவன். ஆமா, பெரிய தேர்தல், இதுல தோத்து போயிட்டான்னு வருத்தப்படுறான். யாராவது பொம்பளை ஏமாத்திருப்பான், அதுதான் புலம்புறான். ஏமாத்தினவள சும்மா விடக்கூடாதுப்பா. அதனாலதான் நாங்களும் ஏத்திக்கிட்டு இருக்கோம், நீயும் ஏத்திக்க. தலஜி, அந்த பையன் என்ன பாத்துட்டான் இல்லையா, அநேகமா திருப்பி வர மாட்டான். தாமுண்ணே, பாவம், அந்த பையனை ஒண்ணும் பண்ணிடாதீங்க. நீ ரொம்ப பயந்து போயிருக்கிற தங்கச்சி. இது நம்ம குடும்ப பிரச்சனை இல்லையா, கவலைப்படாத, நான் ஈஸியா சால்வ் பண்ணிடுறேன். மாமா, அந்த மாங்காய் மடைய வந்ததும் அவனை நல்லா அடிச்சு கைய கால முடிச்சு வைங்க. சபாஷ்ரா மாப்பிள்ள, நீ தாண்டா நம்ம டைப்பு. வாங்க சாப்பிட போலாம். தமிழ்நாட்டு கோழிக்கறி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. மாமா, அந்த ஆள் இங்க வந்த பிறகு இன்னைக்குதான் நாம நிம்மதியா சாப்பிட போறோம். सब ठीक हो जाएगा बेटी, வாங்க சாப்பிடுவோம். மாமா, அவன் வந்துட்டான். சீக்கிரம் வருவேன்னு நினைச்சேன், இவ்வளவு லேட்டா வர்றிய? வேலை இருந்துச்சு. அச்சா, बहुत अच्छा. என்னை பத்தி நானே சொல்லிக்கிறது அவ்வளவு நல்லா இருக்காது. இருந்தாலும் 1-2 விஷயங்களை உன் காதுல போட்டு வைக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். போன வாரத்துக்கு முந்தின வாரம் வரைக்கும் நான் திஹார் ஜெயில தான் இருந்தேன். ஓஹோ, ஜெயில தான் நம்மளுக்கு வேலைங்களா? காமோஷ்,
கோபத்துல ஒருத்தனை மாறுகால் வாங்கிட்டேன். அதுக்காக தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த குத்து வெட்டு கொலை எல்லாம் பம்பாய் வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப சாதாரணம். போன வாரம் கூட பாம்பேல 2 பேரை வெட்டிட்டு தான் வந்திருக்கேன். மறுபடியும் என்ன பத்திய பெருமையா பேசுறேன்னு நினைக்காதே. இந்த கடத்தல் கொலை கொள்ளை இதுல எல்லாம் உலக புகழ் வாங்கியிருக்கிறானே சார்ல்ஸ் சோப்ராஜ், நம்ம தோஸ்த். 4 பேர்கிட்ட சொல்லி பெருமைப்படுற அளவுக்கு உங்களுக்கு ஒரு வரலாறு இருக்குங்க. ஆனா நம்மளுக்கு அந்த மாதிரி வரலாறு எல்லாம் கிடையாதுங்க. தேவைப்படுறப்போ ஒரு ஆளைய க்ளோஸ் பண்ற அளவுக்கு நெஞ்சில தில் இருக்குங்க. சபாஷ் பேட்டா, சபாஷ். இந்த மாதிரி இருக்கிறவனை கண்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாத்தியா, கரெக்டா மணி 11 ஆக போகுது. நான் உனக்கு 1 மணி நேரம் டைம் தர்றேன். சிர்ஃப் ஏக் ஹி கண்டா. உள்ள போய் உன் மூட்டை முடிச்செல்லாம் பேக் பண்ணிட்டு கரெக்டா 12 மணிக்கு இந்த இடத்தை காலி பண்ணணும். ஐ மீன் இந்த வீட்டை விட்டே வெளியே போயிடணும். சம்ஜே? யாத் ரக். 12 மணிக்கு இந்த வீட்டை விட்டு நீ வெளியே போற இல்ல, இந்த வீட்டுல ஒரு கொலை விழும். ஜாவ் ஜாவ் ரே.